நன்னம்பிக்கை முனை அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது வந்து வாஸ்கோ ட காமாவாக இருந்திருக்கும். ஒரு சீனத்துறவி அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சுன்னா சீன பயணி அப்படின்ற மாதிரி வந்திருந்தால் கூட அது வந்து யுவான் சுவாங் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இங்கே வந்து கிபி பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் அப்படின்ற பெயர் இருக்கக்கூடிய ஒரு கிரேக்க மாலுமி, அவர் என்ன மாலுமினா கிரேக்க மாலுமி, பருவக்காற்று ஏதோ ஒரு பருவக்காற்றினுடைய உதவினால் நடுக்கடலிருந்து ஈஸியாக அதாவது எளிமையாக முசிறி துறைமுகத்துக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி பேத்தை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல. இதனால் அவருடைய பெயரையே அந்த பருவக்காற்றுக்கு பெயர் சூட்டிட்டாங்க. அதாவது ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்ற மாதிரி பெயர் சூட்டிட்டாங்க. செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். இவ்வாறு நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை எவ்வாறு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, செய்யுளிசை அளபடியா, இசை நிறை அளபடியா, அல்லது இவை இரண்டுமா, அல்லது இவை இரண்டும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது வந்து இரண்டுமே தான். ஏன்னா செய்யுளிசை அளபடையுடைய இன்னொரு பெயர் தான் இசை நிறை அளபடை. அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நீண்டு ஒலித்தலா, இல்லை குறுகி ஒலித்தலா, இல்லை சம அளவில் ஒலித்ததா அப்படின்னா இதற்கான சரியான பதில் என்பது வந்து நீண்டு ஒலித்தல். செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலாகி அளவெடுப்பது. இதற்கான சரியான பதில் என்பது வந்து இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டு வந்து கெடுப்பதுவும். ஹிப்பாலஸ் அப்படின்ற பெயர் இருக்கக்கூடிய ஒரு கிரேக்க மாலுமி, அவர் என்ன மாலுமினா கிரேக்க மாலுமி, பருவக்காற்று ஏதோ ஒரு பருவக்காற்றினுடைய உதவினால் நடுக்கடலிருந்து ஈஸியாக அதாவது எளிமையாக முசிறி துறைமுகத்துக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி பேத்தை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல. இதனால் அவருடைய பெயரையே அந்த பருவக்காற்றுக்கு பெயர் சூட்டிட்டாங்க. அதாவது ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்ற மாதிரி பெயர் சூட்டிட்டாங்க. யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு டேஷ் துறைமுகத்துக்கு வந்து செல்கின்றன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே பெயர் சூட்டினார்கள். இது ஏற்கனவே அப்போ முன்னாடி சொன்னது தான் ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்றது தான். இது வந்து முசிறி துறைமுகத்துக்கு, சேர நாடுன்னு வந்துட்டாலே முசிறி துறைமுகம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.